இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. உடனே மாடியில இருந்து குதிச்சு ஒருத்தன் அங்கிருந்து ஓடுறான். அவன் கையில ஏதோ பென்டிரைவ் மாதிரி வச்சிருக்கான். ரெண்டு பேர் அவனை ஷூட் பண்ணிக்கிட்டே துரத்திக்கிட்டு வர இவனோ திருப்பி அவங்கள ஷூட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறான். அவனோட பேரு குவாரா. அவனோட தம்பி மேத்யூவுக்கு கால் பண்ணி அவனை லொகேஷனுக்கு வர சொல்ல அவனும் அங்க வந்து வெயிட் பண்றான். குவாரா ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடி வரும்போது ஒரு கார்ல அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து மேத்யூ ரொம்ப அதிர்ச்சி ஆகிறான். ஆக்சிடென்ட் பண்ண காரோட டிரைவர் வந்து குவாராவை பார்க்க மேத்யூ அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். இந்த பக்கம் கன்ஷாட்ல இறந்திருக்கிறது அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி. அவரு பேரு ஜோஸ்வா. அதனால போலீஸும் கொலைகாரனை தீவிரமா தேடுறாங்க. பால் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றான். அவனோட வைஃப் பிரெக்னண்டா இருக்கா. பால் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறப்போ டிவில ஜோஸ்வாவோட கொலைய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பால் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல தான் குவாராவையும் அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல உடம்புல குண்டு காயத்தோட ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறதா தெரிய வருது. உடனே டிடெக்டிவ்ஸ் லீவிஸும் எரிக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. குவாரா அட்மிட் ஆயிருக்கிற ரூம்க்கு போற பால் அவனோட ஃபைல படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ரூம்குள்ள மறைஞ்சிருக்கிற மேத்யூ பாலை அடிச்சு போட்டுட்டு அவனோட ஐடி கார்டை எடுத்துக்கிட்டு ஃபைலையும் எடுத்துக்கிட்டு ஓடிடுறான். குவாரோ கையில வச்சிருந்த பென்டிரைவும் அதுலதான் இருக்கு. அந்த ரூம்குள்ள நடந்ததை பத்தி லீவிஸ் பால் கிட்ட விசாரிக்கிறாங்க. இருட்டா இருந்ததுனால அட்டாக் பண்ணினவனோட முகத்தை பார்க்க முடியலன்னு சொல்றான் பால். குவாரா இருக்கிற ரூம்க்கு செக்யூரிட்டியா ஒரு போலீஸ் அனுப்பி வைக்கிற லீவிஸ் பாலோட வீட்டுக்கும் போலீஸ் செக்யூரிட்டி கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான் பால். வீட்டுக்கு போன பிறகுதான் அவனோட ஐடி கார்டு அவங்கிட்ட இல்லைங்கிறத கவனிக்கிறான். ஐடி கார்டை எடுத்துட்டு போன மேத்யூ அதுல இருக்கிற அட்ரஸை வச்சு பாலோட வீட்டுக்குள்ள வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அவனோட வைஃபை கடத்திட்டு போயிடுறான். பால் மயங்கி கீழே விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட போனுக்கு கால் பண்ற மேத்யூ குவாராவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கொண்டு வரலைன்னா அவனோட வைஃபை கொல்ல போறதா சொல்லி மிரட்டுறான். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போற பால் ரிசப்ஷன்ல இருக்கிற லேடியோட ஐடி கார்டை எடுத்து மாட்டிக்கிட்டு குவாரா இருக்கிற ரூம்க்கு போறான். அங்க ஒரு போலீஸ் இருக்க எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லி குவாராவை வெளியே தள்ளிக்கிட்டு வரான். லிப்ட்ல போய்கிட்டு இருக்கும்போது பால் அவனே ஒரு டியூபை ரிமூவ் பண்ணி சவுண்ட வர வச்சு குவாராக்கு ஹார்ட் பீட் நின்றுச்சு. அதனால உடனே டெஃபிபிரிலேட்டர் மிஷினை எடுக்க சொல்லி போலீஸ் கிட்ட சொல்றான் பால். அவரும் அந்த மிஷினை எடுத்து கொடுக்க அத அவன் அவரு மேலேயே வைக்க அவரும் கீழே விழுந்துடுறாரு. அவரை அங்கேயே லாக் பண்ணிட்டு கையோட எடுத்துட்டு வந்த பேக்ல இருந்து ஒரு ஊசியை எடுத்து குவாராக்கு போடுறான் பால். அந்த ஊசி போட்ட உடனே சடனா முடிச்சுக்கிறான் குவாரா. அந்த சமயத்துல அவனோட ரூம்க்கு போற லீவிஸ் அவன் அங்க இல்லாததை பார்த்து செக்யூரிட்டி ரூம்க்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. எந்திரிச்ச உடனே குவாரா பாலை அட்டாக் பண்ண உன்னோட தம்பி என்னோட பிரெக்னன்ட் வைஃபை கடத்தி வச்சிருக்கான். உன்னை வெளியே கூட்டிட்டு போனாதான் அவளை விடுவான்னு சொல்றான் பால். பால் குவாராவை லிப்ட்ல கூட்டிட்டு போறத பாக்குற லீவிஸ் அந்த லிப்ட் இப்போ எந்த ஃப்ளோர்ல இருக்குதுன்னு கேட்டுட்டு அங்க போய் பாக்குறாங்க. அந்த சமயத்துல பாலோட காரை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வேகமா கிளம்புறாங்க. போற வழியில மேத்யூவுக்கு கால் பண்ணி நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாலோட வைஃபை கேர்ஃபுல்லா பாத்துக்க சொல்லிட்டு பிக் டி கான்டாக்ட் பண்ணுனானான்னு கேக்குறான். பிக் டிங்கிறவன் ஒரு பெரிய கேங் லீடர். இவங்க அவனுக்கு பணம் தர வேண்டியது இருக்கு. அவங்க பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே உன்னை கொல்ல போறோன்னு மேத்யூவுக்கு மெசேஜ் அனுப்புறான் பிக் டி. அந்த மெசேஜை பார்த்து மேத்யூ பயப்படுற சமயத்துல அவனை டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ற பாலோட வைஃப். ஆனா மேத்யூ அவளை பிடிச்சு இன்னொரு தடவை இப்படி பண்ணுனா ஷூட் பண்ணிருவேன்னு சொல்லி மிரட்டுறான். இந்த பக்கம் ஜோஸ்வா கொலையில குவாராக்கு என்ன தொடர்புன்னு எரிக்ட கேக்குறாங்க லீவிஸ். ஒரு பென்டிரைவ்ல இந்த சிட்டில தப்பு செஞ்ச எல்லா போலீஸ் ஆபீசர்ஸோட டீடைலும் இருக்கு. அந்த பென்டிரைவை எடுக்கிறதுக்காக தான் ஜோஸ்வா வீட்டுக்கு குவாரா போயிருக்கான். அதனால அவன் தான் ஜோஸ்வாவை கொண்டிருக்கணும்னு சொல்றாரு எரிக். ஒரு ஸ்டேஷன்ல வச்சு பாலோட வைஃபை ஒப்படைக்கலான்னு அவங்க வரும்போது அங்க போலீஸ் இருக்கிறத பார்த்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. மேத்யூவா ஒரு போலீஸ்கார் துரத்த அவங்க கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆயிடுறான். குவாராக்கு பால் ஊசி போட்டுட்டு இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ஒரு போலீஸ் அவங்கள அட்டாக் பண்றாரு. குவாரா அவரை அடிச்சு போட்டுட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க இருக்கிற ஒரு வயசான லேடிய மிரட்டி அவங்களோட காரை எடுத்துக்கிட்டு போக அவங்க காரோட அடையாளத்தோட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண லீவிஸும் மத்த போலீஸும் இவங்கள பிடிக்க வர்றாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பாலோட வைஃப் மேத்யூ கிட்ட நீ பண்றது எனக்கும் என் குழந்தைக்கும் கொஞ்சம் கூட நல்லதில்ல, என்ன போக விடுன்னு சொல்றா. இந்த பக்கம் மேத்யூ மறைஞ்சிருக்கிற இடத்த அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போற ஒரு போலீஸ் கண்டுபிடிச்சிடறான். உள்ள வர மேத்யூ அந்த பென்டிரைவை ஒரு பேக் குள்ள மறைச்சு வைக்கிறான். அப்போ மறுபடியும் பிக் டி மெசேஜ் அனுப்ப அதை பார்த்து கோபத்துல சேர தூக்கி வீசுறான் மேத்யூ. குவாராவும் பாலும் சீட்டான்னு ஒருத்தனை பார்க்க போறாங்க. குவாரா வந்திருக்கிறத பாக்குற சீட்டா போலீஸும் பிக் டியும் உன்னை தேடிட்டு இருக்காங்க, நீ இங்க வந்திருக்கியான்னு கேக்குறான். அவங்க உள்ள வந்த உடனே பாலை முன்னாடியே நிக்க வச்சுட்டு குவாரா மட்டும் உள்ள போய் சீட்டா கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பழைய கார் வேணும்னு பேசிட்டு இருக்கிற சமயத்துல அவங்க இருக்கிற இடத்த லீவிஸ்க்கு மெசேஜ்ல அனுப்பிடுறான் பால். அதுக்கப்புறம் மேத்யூக்கு கால் பண்ணி அவனோட வைஃப் கூட பேசுறான். அவன் போன்ல பேசிட்டு இருக்கிறத பாக்குற குவாரா யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வாங்கி பேசுறான். அப்போ அந்த பக்கம் பேசுற மேத்யூ பிக் டி மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான்னு சொல்ல நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன், வந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் பேமெண்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு குவாரா போனை வைக்கும் போது கீழே குனிஞ்சுக்கோன்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கிறத பாக்குறான். அந்த மெசேஜ் வந்து லீவிஸ் பால்க்கு அனுப்பின மெசேஜ். அந்த சமயத்துல லீவிஸும் எரிக்கும் அந்த இடத்துக்கு வந்து உள்ள போக ரெடியா இருக்காங்க. அந்த மெசேஜை பாக்குற குவாரா கோபத்துல
உன்னோட வைஃபை கொல்ல போறோம்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்கான். அந்த சமயத்துல லீவிஸ் உள்ள வந்து அவன் மேல ஷூட் பண்றாங்க. உள்ள போய் சீட்டாவை கொல்ற லீவிஸ் குவாராவையும் பிடிச்சிடுறாங்க. பால் எரிக் கிட்ட என்னோட வைஃபை கடத்திட்டாங்க, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணினேன்னு சொல்றான். அவன் கிட்ட டிரைவ் எங்க இருக்குதுன்னு லீவிஸ் கேட்க, என்னையும் நீயே கொன்னுட்டு வேற யாரோ கொட்ட மாதிரி செட்டப் பண்ண போறியா, ஜோஸ்வா கொலையில பண்ணின மாதிரின்னு கேக்குறான் குவாரா. அப்பதான் ஜோஸ்வா கொலை நடந்த சமயத்துல லீவிஸ் அங்கதான் இருந்ததும் அவங்க ஆளுங்க தான் அவரை கொன்னதும் தெரியுது. அது மட்டும் இல்லாம அதே நேரத்துல குவாராவையும் ஜோஸ்வா வீட்டுக்கு பென்ட்ரைவை எடுக்கிறதுக்காக அனுப்பி அந்த கொலைப்பழிய அவன் மேல போட்டிருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாரு எரிக். நீ தான் ஜோஸ்வாவை கொன்னையான்னு எரிக் அதிர்ச்சியோட கேட்க அவரையும் கொண்டாடுறாங்க லீவிஸ். அதுக்குள்ள போலீஸ் போர்ஸும் அங்க வந்துருது. அதனால லீவிஸ் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட, நீ குவாராவை சுட்டு கொன்னுட்டு அவன் எரிக்க ஷூட் பண்ணினதாலதான் நீயும் அவனை ஷூட் பண்ணி கொன்னுட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாலையும் கொன்னுட்டு அந்த சண்டையில பாலும் இறந்துட்டதா சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுத்துக்க சொல்லிட்டு வெளியே போறாங்க. அவங்க வெளியே போன உடனே கீழே இருக்கிற கன்னை எடுத்து அந்த போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ணிடுறான் பால். அப்புறம் குவாராவையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். லீவிஸ் போலீஸ் போர்ஸோட அங்க வந்து பார்த்துட்டு இன்னொரு ஆபீசரையும் கொன்னுட்டாங்க. அவங்க 2 பேரையும் உடனே தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி மேத்யூ கிட்ட சொல்றாங்க பாலோட வைஃப். அவனும் சரின்னு சொல்லிட்டு குவாரா கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு கொஞ்சம் தள்ளி போய் அவனுக்கு போன் பண்ணும்போது அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ஆபீசர் அவனை ஷூட் பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு கேக்குறான். ஆனா மேத்யூ அதை சொல்லாதனால மறுபடியும் அவனை ஷூட் பண்ணிடுறான். நான் ஒரு போலீஸை கொண்டுட்டேன்னு பால் புலம்பிக்கிட்டே வர 2 பேரும் மேத்யூ இருந்த இடத்துக்கு வராங்க. அங்க மேத்யூ சாகுற நிலைமையில இருக்கான். பாலோட வைஃப அவங்க கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவனும் இறந்துடுறான். இந்த பக்கம் பாலோட வைஃப லீவிஸ் கிட்ட கூட்டிட்டு போறான். அவன் பேக்ல மறைச்சு வச்ச பென்ட்ரைவை எடுக்கிற குவாரா, அவனோட சின்ன வயசுல இருந்தே நான் தான் அவனை வளர்த்தேன், இதுல சம்பந்தப்பட்ட யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேக்ல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு பிக் டே கிட்ட போறான். குவாரா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல பாதி இந்த பேக்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ்ல கரப்ட் போலீஸ் ஆபீசர்ஸ் டீடைல்ஸும் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்டும் யூசர் நேம் பாஸ்வேர்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற அமௌண்ட் நான் கொடுக்க வேண்டியதை விட அதிகம்னு சொல்லி அவன் கிட்ட அந்த பென்ட்ரைவை கொடுக்கறான். இந்த பக்கம் சீட்டாவோட ஷாப்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜை லீவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, எனக்கு பிரெக்னன்சி பெயின் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்ற பாலோட வைஃப். சரி பால் கிட்டயே இதை சொல்லுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்றாங்க லீவிஸ். அந்த சமயத்துல அவனும் குவாராவும் பிக் டியோட வீட்டுல இருக்காங்க. பாலோட வைஃப் அவன் கிட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்ல, இன்னும் 1 மணி நேரத்துல நான் சொல்ற இடத்துக்கு நீங்க 2 பேரும் வரலைன்னா மேத்யூ நிலைமை தான் அவளுக்கும் வரும்னு சொல்றாங்க லீவிஸ். பிக் டி அவனோட சோர்ஸ் மூலமா பாலோட வைஃபை எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றான். அன்னைக்கு ஜோஸ்வா வீட்டுல உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு அவன் குவாரா கிட்ட கேட்க, மேத்யூ ஒரு சிக்கல்ல இருந்தான், அதனாலதான் நானும் அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டேன். நான் அவரோட வீட்டுக்கு போகும்போது ஏற்கனவே லீவிஸோட ஆளுங்க ஜோஸ்வாவை கொன்னுட்டாங்க. நான் அங்க போன உடனே என்னையும் அவங்க கொன்னுட்டு நான் தான் ஜோஸ்வாவை கொன்னதா செட் பண்ண பார்த்தாங்க. ஆனா நான் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன்னு சொல்றான் குவாரா. பிக் டி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த படத்தோட சீன்ஸ் அவங்க போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாலோட வைஃப்க்கு எப்ப டெலிவரின்னு கேக்குறான். டைம் வந்துருச்சுன்னு அவன் சொல்ல, இப்போவான்னு கேட்டுட்டு எல்லாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இவங்களே செட்டப் பண்ணி அந்த சீனை படத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னு வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறான் பிக் டி. வெளியே ஒரு கார் தீப்பிடிச்சு எரியறத பார்த்து உள்ள இருக்கிற போலீஸ் எல்லாம் வெளியே வர 911க்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு கார் தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய போலீஸ அங்க அனுப்பி வைக்க சொல்றான் பால். அங்க நடக்கிற எல்லாத்தையும் பிக் டியோட ஆளுங்க அவங்களோட படத்துக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல லீவிஸ் வேற ஒரு இடத்துல இருக்க உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் யூனிட்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லி வாக்கி டாக்கில சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியாகிற லீவிஸ் உடனே காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்துல பாலோட வைஃப் உள்ள ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. அவளை கடத்திக்கிட்டு வந்தவன் அவளை தேடி அங்க போறான். அந்த சமயத்துல பாலும் குவாராவும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. லீவிஸும் உள்ள வர குவாரா அவங்கள பிடிச்சிடறான். அப்போ பாலோட வைஃப் கத்துற சத்தம் கேட்க பால் அதை கேட்டு சத்தம் வந்த பக்கமா வேகமா ஓடுறான். அங்க அந்த போலீஸ்காரன் அவளை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். உடனே பால் அவனை தடுக்க அவனையும் அடிக்கிறான் அந்த போலீஸ்காரன். கீழே விழுந்த ஒரு ஊசியை எடுத்து பால் அவன் கழுத்துல குத்த அவன் கீழே விழுந்துடுறான். இந்த பக்கம் லீவிஸ் குவாரா கிட்ட என்ன கொன்னுட்டா எதுவும் முடிஞ்சிடாது, பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும்னு அவங்க சொல்ல, குவாரா அங்க இருக்கிற ஒரு ஸ்டாரை பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற கேமராவை வெளியே எடுக்கிறான். அதை லீவிஸ் கிட்ட காட்டிட்டு உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் இதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சுட்டு மயக்கமான உடனே அவங்களையே ஷூட் பண்ணிக்க சொல்லிட்டு ஒரு கன்னை பக்கத்துல வச்சுட்டு அங்கிருந்து போறான். படத்துக்கு தேவையான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பிக் டியோட ஆளுங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த இன்சிடென்ட்டை கவர் பண்ணிக்கிட்டு இருந்த ரிப்போர்ட்டரும் அவங்களோட ஆளுங்கிறதுனால அவங்களும் போறத பார்த்துட்டு எதுக்காக போறீங்கன்னு ஒரு போலீஸ்காரர் கேட்க, நாங்க சும்மா இந்த பக்கம் வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு டிவி சேனல் காரங்கிட்ட அந்த கேமராவை கொடுத்து அதை டிவில போட சொல்றான் குவாரா. மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முடிச்சு பாக்குற லீவி டிவில அவங்களோட நியூஸ் வரத பார்த்துட்டு குவாரா வச்சுட்டு போன கன்னை கையில எடுக்கிறாங்க. போலீஸ் யூனிட்டும் உள்ள வந்து அவங்கள சரண்டர் ஆக சொல்ல அவங்களாவே ஷூட் பண்ணி இறந்துடலான்னு லீவிஸ் கன்னை கொண்டு போக
அங்க இருக்கிற போலீஸை தான் ஷூட் பண்ண போறாங்கன்னு நினைச்சு அந்த போலீஸ்காரங்களா லீவிஸ சுட்டு கொன்னாடுறாங்க. இந்த பக்கம் பாலோட ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்குது. மேத்யூவோட நினைவா அந்த குழந்தைக்கு மேட்டின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த குழந்தையோட பிறந்தநாள் அன்னைக்கு விஷ் பண்ணி மெசேஜ் அனுப்புறான் குவாரா. பாலும் பர்த்டே கேக்க போட்டோ எடுத்து குவாராக்கு அனுப்புறான். அந்த போட்டோவை ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே பாக்குறான் குவாரா. இதோட இந்த படமும் முடியுது.